நம்ம வந்து ஃபுல்லெல்லாம் பேக் பண்ணியாச்சு. மெஜஸ்டிக் லாட்ஜில் தான் இருந்தோம் நம்ம கோத்தகிரியில். இங்கேருந்து அப்படி நம்ம வந்து இப்போ கோயம்புத்தூர் போக போகிறோம். ஏன்னா மழை வர்றதுக்குள்ளே நம்ம கீழே இறங்குறது பெட்டர். ஹில் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் மழை டைமில் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஸ்லைடு அதெல்லாம் நடக்கும் அப்படின்றதுக்காக தான். ஓகே மக்களே, என்னோட நேம் தினேஷ். நான் வந்து ட்ராவல் விளாக் பண்ணிகிட்ருக்கேன், அதாவது ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கேன். வந்து கோத்தகிரியில் வந்து 2 பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ரிட்டன் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போய்ட்ருக்கோம். வீட்டுக்கு போகிற வழியில் கோயம்புத்தூர் போகிறோம். கோயம்புத்தூர் போய் ஸ்டே பண்ணிட்டு தான் போக நினைக்கிறேன். ஏன்னா ஈவினிங் வந்து மழை கண்டிப்பாக வரும். ஸோ அதிகமாக பெய்யறதுக்குள்ளே நான் வந்து கோயம்புத்தூர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் வந்து கீழே இறங்கிட்டுருக்கேன். நம்ம எப்போவுமே வந்து ஹில் ஸ்டேஷன் வந்தால் வீட்டுக்கு எதுவுமே வாங்கிட்டு போகிறதில்ல. ஸோ இந்த டைம் வந்து இதை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்து ஒரு டீ தூள் எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் ஒயின்ங்களா? ஒயின், டீ தூள், சாக்லேட்டுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்கு என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாலா சாய், அப்புறம் சாக்லேட் பாக்ஸ், அப்புறம் ஹனி, பியூர் ஹனி வாங்கியிருக்கோம். பியூர் ஹனியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னங்கக்கா? ஆயிலா? அது பர்ஃப்யூமா? இது இது தைலமா? ஆ ஓகே ஓகே ஓகே. இந்த மூட்டு வலிக்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா உங்ககிட்ட? இது எவ்வளோ வரும்? 90. ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது? இது கொஞ்சோண்டு நம்ம ஏதாவது வேறு எந்த ஆயில் சேர்த்தனாலும் சேர்த்துக்கலாம். ஓகே ஓகே. ஜாயின் பெயின் மட்டும் தான் இது. ஓகே ஓகே. விட்டு கொஞ்சம் வெயிலில் காய வச்சோன்னா நல்லா. வேறு என்னென்ன இருக்குங்க? இப்போ சாக்லேட்ஸு, டீ தூள், டீ ஐட்டம், அப்புறம் நம்ம மசாலா ஐட்டம் தான் நிறையா இருக்குது. நாங்களே பண்ணுறது ஓன்மேட். ஓகே 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 ஓகேங்க. உங்கள் பேருங்கக்கா? ஷர்மிளா. அவங்க கல்பனா. ஓகே ஓகே. கோத்தகிரியில் இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஊட்டிக்கு போனாலும் வாங்கிக்கலாம், இங்கேயும் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹேண்ட்மேடு எல்லாமே. ஸோ அப்படியே இது சாரி இது வந்து பில் போட்டுருங்க. இது ஒன்று இல்லை, இதோட எஃபெக்ட் ஏதாவது இருக்குங்களா? இல்லை இதுதான்? இது மட்டும்தான். இதுலேயே வந்து ரோலான் மாதிரி தனியாக இருக்குது. அது நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கலாம், கையில் வச்சுக்கலாம். இதோட சேர்ந்தது தான் இது. ஓகே ஓகே. ஸ்பூனில் ஊற்றி தடவணும். இது வந்து சும்மாவே நம்ம ரோலான் தேய்ச்சிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இது எவ்வளோங்க வருது? இது 65. ஓகே, அதுவே பெட்ரு. ஓகே, இது அப்படியே உள்ளே போட்டுருங்க. அப்படியே வீட்டுக்கு மொத்தமாக வாங்கியாச்சு. ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப். இங்கே தான் வந்து நம்ம டீ தூள்லாம் வாங்கியிருக்கோம். அப்போ ஒவ்வொரு டைமும் கேட்பார். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன், ரொம்ப நாள் கழிச்சு. ஒரு டைம் வாங்கிட்டு போனால் அது வந்து கரெக்டாக இல்லை. ஸோ நீங்களே வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ட்டேன். நான் சாப்பிடவே இல்லைங்க, காலையிலேருந்து சாப்பிட்றதே மறந்துட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இங்கேருந்து 65 கிலோமீட்டர்ஸ். ஸோ நம்ம கீழே போய் சாப்பிட்லாமா இல்லை இங்கேயே முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு போகலாமா அப்படின்றது தெரியல. மழை அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சுங்க. ஆல்ரெடி ஒரு டைம் கோப்ரோவை நான் தண்ணியில் விட்டே பட்ட பாடு போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து கொஞ்சம் மழை ஹெவியாக வந்துச்சுன்னா நான் வந்து எடுத்து வச்சிடுறேன். அப்படியே முன்னாடி பாருங்கள் கிளைமேட்டை. இந்த முன்னாடி இல்லை, அந்த சைடு ஒரு எஸ்டேட் வியூ தெரியுதுருங்க. இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் மழையும் மிஸ்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்துட்டுருக்கு. திரும்பவும் நான் எடுத்து வைக்கணும் போலையே. ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அது ஏன்னு தெரியல. சரி நம்மளும் எடுப்போம். ஆனால் நல்லாயிருக்கு ப்ளேஸ். ஸோ அப்படியே ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பலாம். நான் போகும்போதே பார்த்தேன், முன்னாடி வரும்போதும் பார்த்தேன். ஸோ ஒரு ஃபோட்டோ பேக்ரவுண்டு நல்லா தான், இங்கேயும் நல்லா தான் இருக்குது. மேட்டுப்பாளையம் வியூங்க இது. ஸோ ஹாய் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, முடிஞ்சு ப்ரோ, வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். மேட்டுப்பாளையம். அதுவும் மேட்டுப்பாளையம். ஆமாம், வீடு அதிகமாக இருக்க பார்த்தா அதுதான் இருக்குது. கோயம்புத்தூரா? அப்போ மேட்டுப்பாளையம் ஓ அப்படிங்களா? ஆனால் மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட்னு போட்டிருக்காங்க.
ஓகே அப்படியே கிளம்புவோம் அப்போ. நீங்கள் ப்ரோ? ஐயோ அப்புறம் வேறு பேக் எதுவும் நோண்டு போகுது. லோக்கல் தானே ப்ரோ? ஓகே ப்ரோ பார்க்கலாம். நேம் ப்ரோ? ஜேம்ஸ். உங்கள் நேம் ப்ரோ? மேலேருந்து பார்த்துட்டு வரோம்ல நம்ம. ஓகே 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 அவர் தானே பேசுறது. ஓகே ப்ரோ பார்க்கலாம். பிளான் சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. கோயம்புத்தூரில் டேரெக்டாக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். மேட்டுப்பாளையத்தில் இருக்கோம். ஸோ கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தான் சரி எதுக்கு கோயம்புத்தூர் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கே போயிடலாமே, கோயம்புத்தூர் போனால் செலவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம், மேட்டூர் அப்படி போக போகிறோம். ஆக்சுவலாக வந்து நம்ம சத்தியமங்கலம் வரைக்கும் நம்ம வரும்போது வீட்டிலேருந்து வரும்போது எப்படி எந்த ரூட்டில் வந்தோமோ அதே ரூட்டில் தான் போக போகிறோம். இங்கேருந்து சத்தியமங்கலம் வரைக்கும் புது ரூட், மற்றபடி எல்லாமே வந்து நம்ம நார்மலாக எப்படி வந்தோமோ அதே ரூட்டில் தான் போக போகிறோம். ஸோ கோயம்புத்தூர் போகலான்னு பார்த்தேன். பட் கோயம்புத்தூர் போனால் திரும்ப இன்னும் செலவு தான். ஸோ ஒன்றுமே மழை வந்ததுன்னா நம்ம கோயம்புத்தூர் போயிருக்கலாம். நார்மலாக ஆகிடுச்சு. வெயில் வேறு வெயில் வேறு பக்கம் அடிக்குது. ஸோ அதனால் அப்படியே இன்னொரு 250 கிலோமீட்டர் தான், அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் வண்டியை வீட்டுக்கு விட்டேன். ப்ரோ இல்லை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு, அங்கங்கே அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஹெல்மெட் கழட்டிட்டுங்களா? நீங்கள் தெரியும். தேங்க்யூ ப்ரோ. ஆக்சுவலாக இப்போ வந்து பயங்கர பசின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சாப்பிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து ரொம்ப நேரமாக சிரிச்சுக்கிட்டே இருந்தார் பக்கத்தில் இருந்துட்டு. நானும் கவனிக்காத மாதிரியே இருந்தேன். அவர் ஏதோ மீம்ஸ் தான் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காருன்னு நினச்சேன். பார்த்தா நம்ம இன்ஸ்டா ஃபாலோவருங்க அவர். உங்களை பார்த்துருக்கேன், இன்ஸ்டாவில் பார்த்துருக்கேன், ரீல்ஸில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ முறையாக வந்து இன்ஸ்டாவில் பார்த்து நம்மக்கிட்ட முன்னாடி ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டா ஃபாலோவர். ஸோ அப்படியே ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ அவரோட அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போய்ட்டுருக்கோம். ரைடாக கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இங்கே தண்ணி பயங்கரமாக போயிட்டுருக்கு. என்ன வெள்ளமா? இதுக்கு பேர் தான் வெள்ளமோ? தண்ணி பயங்கரமாக போயிட்டுருக்கீங்க. சமயம் நம்ம இன்னும் வந்து முன்னாடி ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அதில் வேணால் போயிட்டு பார்க்கலாம். ஓகே, தண்ணி பயங்கரமாக இருக்கிறது. ஸோ அப்படியே நம்ம மூவ் பண்ணுவோம். மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் தண்ணி பயங்கரமாக இருக்குங்க. போலீஸ் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. டிடிஎஃப் ஆடே. வீட்டில் இருந்து வந்து இப்போ தான் 1000 கிலோமீட்டரே ரீச் பண்ணுறோம். நம்ம டோட்டலாக வந்து 1045 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் 145 கிலோமீட்டர்ஸ் பெண்டிங் இருக்குது. ஆனால் இது ரொம்ப கம்மி தாங்க எனக்கு தெரிஞ்சு. பிளானே இல்லாமல் போனது. பட் நான் ஒரு 1500 வரணும் அப்படின்னு நினச்சேன். ஓகே 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து 1000 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டோம். சுமார் 150 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து நேஷ்னல் ஹைவே பிடிச்சிருக்கோம். இங்கேருந்து 124 கிலோமீட்டர்ஸ் என்னுடைய வீட்டுக்கு. ஸோ இது வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே சல்லன் ஃப்ரீயாக போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 2 ஹவர்ஸ் அப்படி காமிக்குது. 2 ஹவர்ஸ்னால் 7:30 போல். நான் இன்னும் முன்னாடியே போயிடுவேன். நம்ம பார்த்திங்கன்னா 7:30க்கு நம்ம வந்து ஹொசூர் ரீச் பண்ணிட்டோம். சேஃபாக ரீச் பண்ணிட்டோம். அதே மாதிரி கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இன்னும் திடீர்னு மாறுது. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஓவராலாக 1150 ரீச் பண்ணிட்டோங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா 1151.8. வீட்டுக்கு போகிறதுக்கு 1153 ஆகிடும். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணுங்கள்.